தானம்மா என்னை அடிச்சு என் மேல் ஒரு தவறும் இல்லையே. பரந்தாமனுக்கு யார்? நம்மை போலத்தானே அவனும். அவனை போய் நீ அடிக்கலாமா குமுதா? பாஞ்சனை மட்டும் மாமா அடிச்சனும் சரியா? அதை கேட்க நான் இருக்கிறேன். அவன் எனக்கு நேராகவே. உனக்கு உன் தம்பி பெருசு, உனக்கு எனக்கு என் காதலன் பெருசு. காதலனா? ஆமா, பாண்டியன் என் காதலன். உன் காதலனா? நான் காதலிக்க போறான சின்னம்மா. அவர் சம்மதம் கொடுத்து விட்டாரா? இருவர் உள்ளமும் ஒன்றுபட்டு விட்டது. எவ்வளவு பெரிய தவறு செய்துவிட்டேன். என்ன தவறு செய்து விட்டாய் சின்னம்மா? அவரை அழைத்து வந்தாயே அது தவறா? அல்லது எனக்கு அறிமுகப்படுத்தினாயே அது தவறா? அழைத்து வந்ததிலும் தவறில்லை, அறிமுகப்படுத்தியதிலும் தவறில்லை. பிறகு நான் அன்பு காட்டியது தவறா? அதுவும் இல்லை குமுதா. கொடிப்படரும் கொம்பிலே செடிபடர முயன்றதுதான் தவறு. விளங்கவில்லை. விளங்க வேண்டாம், உனக்கு விளங்கவே வேண்டாம். எங்கள் காதலை நீ அனுமதிக்கவில்லையா? அனுமதிக்கிறேன். கண்ணே, இப்போதே உங்கள் இருவரையும் வாழ்த்துகிறேன். பாண்டியன், 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 பாண்டியன். இன்னைக்கு ராத்திரியோட ராத்திரியா ஒரு செவரு பாய்ச்சி விடாம ஊர் முழுக்க ஒட்டி போடணும், தெரியுமா? சரிங்க, எடுத்துட்டு போ. என்னப்பா தம்பி, என்ன வருத்தமா இருக்க? ஒண்ணும் இல்லப்பா. அட நேத்தியெல்லாம் சந்தோஷமா இருந்தியே, மறுபடியும் என்ன? ஒரு கவலையும் இல்ல. ஆஹா, பையா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு இருந்தேனே. வந்து என்னப்பா? இந்த படத்தை பாரு. எனக்கு இப்ப கல்யாணமே வேண்டாம். உனக்கு வேண்டாம் சரி, இந்த பொண்ணு யாரா இருந்தாலும் சரி தேவையில்லை. அட நீ என்னப்பா அவசரக்காரனா இருக்கிற? இந்த பொண்ணு துடியா துடிக்குது. துடிக்கட்டும், அதுக்காக பொண்ணுக்கு இஷ்டம் இருக்குன்னு சொல்றேன். ஐயோ, இது என்ன வம்பு? வம்பு ஒண்ணு இல்லடா, வயசானவன் கல்யாணம் பண்ணிட்டா ஊர்ல கண்டபடி கத்துவாங்களே, அதுக்காகத்தான் இவ்வளவும் சொல்றேன். எனக்கு இப்பவும் கல்யாணம் வேண்டாம், வயசான பிறகும் கல்யாணம் வேண்டாம். அது கெட்டுதுவோ உனக்கு நினைச்சுக்கிட்டியா? நான் என்ன பத்தி சொல்றேன்டோ. அப்பா, திருமணம் உங்களுக்கா? ஏன் என்ன ஆச்சரியப்படுற? இது என்ன உலகத்துல 8வது அதிசயமா? எப்போதப்பா உங்களுக்கு இந்த ஆசை வந்தது? நல்ல கேள்விடா இது. எப்ப ஆசை வந்துதான்? நான் என்ன வருஷ மாசம் தேதியெல்லாம் குறிச்சா வச்சிருக்கேன்? ஆசைக்கு ஜாதகம் கேட்கிறாரு தம்பி. ஆசைக்கு ஜாதகம் இல்லாவிட்டாலும் 50 வயதை கடந்து விட்டீர்கள் என்பதற்கு ஜாதகம் இருக்கப்பா. அதிக பிரசங்கி. அப்பா வேண்டாம், ஒரு இளம் பெண்ணின் வாழ்க்கை கெடுக்காதீர்கள். முட்டாள், இளம் பெண்ணுக்கு வாழ்வை கொடுக்க போறேன்டா, கொடுக்க போறேன். விஷயம் புரியாம உளராது. அந்த பொண்ணை யாரும் கட்டிக்க மாட்டேங்கிறாங்க. அது வந்து ஊமை. பேச தெரிந்த பெண்களையே பேசாமடந்தை ஆக்கிவிடும் இந்த பைத்தியக்கார சமூகம் ஊமைகளையா உயிரோடு விட போகிறது? இப்ப நீ என்னடா சொல்ற? உங்கள் முடிவை மாற்றிக்கொள்ள வேண்டுகிறேன். முடியாது, உன் முடிவெல்லாம் நீ மாத்திக்கணும். உனக்கு முன்னாடியே நான் திறந்துட்டேன். யார் மறுக்கிறார்கள்? பேரம் பேத்தியை கொஞ்ச வேண்டிய வயது. ஆமாண்டா, உன்னை பெத்து வளர்த்து மனுஷன் ஆக்கி விட்டதுக்கு இப்படி எதிர்த்து தாண்டா பேசணும். அதற்காக 1000 வணக்கம் செலுத்துகிறேன். ஆனால் மகன் கல்யாணத்தில் மாலை எடுத்து தர வேண்டிய பருவத்தில் மாப்பிள்ளையாக மாறுகிறேன் என்கிறீர்களே, அதை என்னால் அனுமதிக்கவே முடியாதப்பா. அடச்சி, நீ என்னடா அனுமதிக்கிறது? என்ன இஷ்டம் நான் செய்யறேன். வேண்டாமப்பா இந்த விபரீத முடிவு. நீ என்கிட்ட ஒண்ணு பேசாத, அப்புறம் ஏதாவது தத்து புத்தலாம் உளறி போடுவாமா. உங்கள் கல்யாணத்தை நடத்தத்தான் போறேன். என்னை வெறுத்து விட்டா? உன்னை விரட்டி விட்டு. நீங்கள் என்னை விரட்ட வேண்டாம், நானே போகிறேன். போடா போ.
என் முகத்தலை முடிஞ்சா போ. போகிறேன். விரைவில் உங்கள் போதை தெளியட்டும். உங்கள் மனதை கொடுத்து விட்டேன். நீதான் என்னை மன்னிக்க வேண்டும். துல்லியமான உன் வெள்ளை ஹிருதயத்தில் காதல் என்னும் கரும்புள்ளி ஏற்பட நான் தான் காரணமாயிருந்தேன். காதல் கரும்புள்ளி அல்ல, எட்டாத திராட்சை புளிக்குமா பாண்டியன்? குமுதா உங்கள் இதயம் கவர்ந்தவர், அவளை ஏற்றுக்கொள்ளுங்கள். என் வாழ்க்கை ஒரு போட்டி மேடை, பூகம்பம். அதில் குமுதா போன்ற பூத்தோட்டங்கள் சிக்கி சீரழிய வேண்டாம். இனியும் போட்டி மேடை அல்ல, பூமாலை தோல்வியை ஒப்புக்கொண்டு விட்டாளதனால். பூகம்பமும் அல்ல, புதுமணம் வாரி வரும் தென்றல் குமுதா உங்களை அழைக்கிறாள் அதனால். பூமாலை, பாண்டியன், என் காதலை தியாகம் செய்துவிட்டேன் என் குமுதாவுக்காக. காதலை தியாகம் செய்ய உனக்கு மட்டும்தானா உரிமை? எனக்கும் இருக்கிறது. வேண்டாம், என் குமுதாவை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவளை ஏமாற்றி விடாதீர்கள். சோகத்தை சுமந்து கொள்ளும் வலிமை அவளுக்கு கிடையாது. உங்களை மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன், என் தவறுகளை மறந்து விடுங்கள். வாருங்கள் வீட்டுக்கு. சந்தோஷமாகத்தான் அழைக்கிறேன். கண்மணித்தாவின் கண்ணீரை துடையுங்கள். அவள் வாழ்ந்தால் போதும் எனக்கு. வாருங்கள் வீட்டுக்கு. வாருங்கள், உட்காருங்கள். அழைத்த விஷயம் என்ன? உட்கார்ந்து சொல்லுகிறேன். இந்த வேலை நிறுத்தத்தை பற்றி எல்லாம் என் ஏற்பாடுதான். நான் காட்டிய வழியில் செல்ல ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் தயாராயிருக்கிறார்கள். மிஸ்டர் பரந்தாமன், மில் தொழிலாளர்களின் கிளர்ச்சியை உங்களால் தான் நிறுத்த முடியும் தெரியும். சந்தேகம் இல்லாம பரந்தாமன் மாத்திரம் இல்லைன்னா கொஞ்ச நேரத்துல உங்க மில்ல. என்னுடைய உயிரை காப்பாற்றியதற்காக உங்களுக்கு என்னுடைய சிறிய உதவியாக இந்த 5000 ரூபாய் கொடுக்கவில்லை. நானும் இதை அப்படி நினைத்து வாங்கவில்லை. இந்த சேக்கை எப்படியாவது நிறுத்தி விடுவீர்களானால்? நிறுத்தி விடலாம். அதற்கு புண்ணிய கொடியை மாற்றினால்தான். உங்களுடைய குணத்திற்காகவும் நம்முடைய நட்பு நீடிக்க வேண்டும் என்பதற்காகவும் ஒரு பெரிய கிளர்ச்சியை விட்டுக் கொடுக்கிறேன். ரொம்ப நன்றி. நமஸ்காரம். தோழர்களே, யாரும் வேலைக்கு போகாதீர்கள். என்ன ஆனாலும் சரி, 2 ஒன்று பார்த்து விடலாம். அதோ நம்முடைய தலைவர் பரந்தாமரிக்கே. தொழிலாளர் நண்பர்களே, நம்முடைய போராட்டம் வெற்றி பெற்று விட்டது. நமது கிளர்ச்சியை கண்டு கிடுகிடுத்து விட்டார் முதலாளி. கூடிய சீக்கிரத்திலே நமது சம்பள உயர்வு பிரச்சனையை கவனிப்பதாக என்னிடத்திலே உறுதி அளித்து விட்டார். நாம் வெற்றி பெற்று விட்டோம். ஆகவே தொழிலாளர் நண்பர்களே, நீங்கள் அமைதியாக வேலைக்கு திரும்பி செல்லுமாறு உங்களுடைய நிரந்தர தலைவன் என்ற முறையிலே கேட்டுக் கொள்கிறேன். கூடிய விரைவிலே வெற்றி விழாவை சிறப்பாக கொண்டாடுவோம்.
தொழிலாளர் வேலைக்கு திரும்பினார். ஏய், என்ன தேடுகிறாய்? பணம் கேளேன், தருகிறேன். சரியான திருடன். மரியாதையா பணத்தை கொடுக்கறியா இல்லையா? என்ன சொல்ற? ஏய், சரிதான். வீட்டுக்குள்ளே திருட ஆரம்பிச்சிட்டியா நீ? நானே வீட்டுல திருடுவது கிடையாது. பாருக்கா, பணம் வச்சிருந்தா திருடிட்டான். ஏது பணம்? அரிப்பகத்துல இருந்து வாங்கிட்டு வந்தேன். தெரியும் எனக்கு எங்கிருந்து வாங்கி வந்தா என்று. உண்மைதான்க்கா. முத்திரை போட்டிருக்கிறது பார். முதுகெலும்போடிய பாடுபடும் தொழிலாளிக்கு முகாரிதான் மோகன கீதமா என்று முழக்கம் செய்தாயே, அந்த முழக்கத்திற்கு பரிசாக மில் முதலாளி வழங்கிய பணம் இது என்று முத்திரை போட்டிருக்கிறது பார். ஓ, பணத்தை திருடி உன்னிடம் கொடுத்து விட்டானா? போதும். கருங்காலித்தனம் செய்து ஏழைகளை காட்டி கொடுத்து விட்டு கைக்கூலி பெறுகிற உனக்கு பேச்சு வேறு. அக்கா, அதை எதற்காக வாங்கினேன் என்று உனக்கு தெரியாது. தொழிலாளர் க்ஷேம நிதியில் சேர்ப்பதற்காக. படித்தேன பாதையும். அடே டே டே டே, அதை தவறுதலாக புரிந்து கொண்டாயா? ஐயோ ராமா முருகா. அக்கா, நானும் கருடனும் சேர்ந்து சினிமா தியேட்டர் ஒண்ணு ஓபன் பண்ண போறோம். அதுல ரிலீஸ் பண்றதுக்காக கல்யாணி, சுபத்ரா, தேவகி இந்த படத்துக்கெல்லாம் அட்வான்ஸ் கொடுத்த கணக்கு காது கணக்கு. இவ்வளவுக்கும் காரணம் நீதான். எதற்கு? லஞ்சம் வாங்கியதற்கா? தொழிலாளரை காட்டி கொடுப்பதற்கா? மரியாதையாக பேசு. அதை நீ கற்றுக்கொள்ள வேண்டும் மாமா. குமுதா, அவரை அழைத்துக் கொண்டு போமா உள்ள. ஆமாம்மா, அழைச்சிட்டு போய் குழந்தை ஆறாரோ பாடி தாலாட்டு போ. போதும் குமுதா, வாருங்க. இது வீடா வேசிமடமா என்று தெரியவில்லை எனக்கு. பரந்தாமா, நிதானமா. பிறகென்ன, கல்யாணமாகாத பெண்ணை ஒரு காலி பயலுடன் பிரிய விடுவது மாத்திரம் நன்றா இருக்கிறதா? கல்யாணமாகிவிட்டது அவளுக்கு. பாண்டியனும் குமுதாவும் கணவனும் மனைவியும். காந்தர்வ மனமா அல்லது கனவு கண்டாயா? பதிவு திருமணம். பதிவு திருமணம்? நான் ஒருவன் வீட்டில் இருக்கிறேன், எனக்கு தெரியாமல் பதிவு திருமணம்? நீ வீட்டிலா இருக்கிறாய்? வீடு என்றாவது உன் வாயால் சொன்னாயே, அதுவே எனக்கு சந்தோஷம். அக்கா, உன்னை உணர்ந்து கொண்டேன். தம்பி தம்பி என்று நீ காட்டிய பாசமெல்லாம் வெறும் பாசாங்கு என்று புரிந்து கொண்டேன். இல்லாவிட்டால் குமுதா உனக்காக வாழ்கிறாள், உன் மனைவிதான் அவள் என்று அன்பு வழிவது போல கூறிவிட்டு இப்போது யாரோ ஒரு அனாதை பயலுக்கு அவளை மனைவியாக்கி விட்டேன் என்று கூறுவாயா? உனக்கேன் மனைவி? உனக்குத்தான் நினைத்த போதில் கிடைக்கிறார்களே. அன்பை கேட்காமல் ஐஸ்வர்யத்தை கேட்கும் அந்த அழகிகளுக்கு அள்ளி அள்ளி கொடுக்க அப்பாவி தொழிலாளர்கள் இருக்கிறார்கள். மில் முதலாளியிடம் அடகு வைக்க. போதும், நிறுத்து. புத்திசாலி, புனிதமானவன், இப்படியெல்லாம் உனக்கு புகழுரைகள் வர வேண்டும் என்று எதிர்பார்த்தேன். படம் கலப்படம், எங்கும் எதிலும் கலப்படம், அதை எடுத்து சொன்னாலே புலப்படும். கலப்படம் கலப்படம். கஷ்டப்படும் தொழிலாளரோடு கருங்கி கூட்டம் கலப்படம். கஷ்டப்படும் தொழிலாளரோடு கருங்காலி கூட்டம் கலப்படம். முதலை வடிக்கும் தலைவன் முதலாளியிடம் கலப்படம். முதலை கண்ணீர் வடிக்கும் தலைவன் முதலாளியிடம் கலப்படம். கலப்படம் கலப்படம், எங்கும் எதிலும் கலப்படம். ஆழாக்கு பாலினிலே அரைப்படி தண்ணி கலப்படம். அரிசியிலே மூட்டைக்கு அரை மூட்டை கல்லு கலப்படம். அருமையான நெய்யினிலே சரிபாதி தாவும் கலப்படம். காப்பி கொட்டையில் புளியம் கொட்டை முழுக்க முழுக்க கலப்படம். கலப்படம் கலப்படம், எங்கும் எதிலும் கலப்படம், அதை எடுத்து சொன்னாலே புலப்படும். கலப்படம் கலப்படம். பாண்டியன்
தோழர்களே, தொல்லைப்படும் தொழிலாளி வர்க்கத்திற்கு தொண்டு செய்வதாக கூறிக்கொண்டு ஒரு சில துரோகிகள் புறப்பட்டிருக்கிறார்கள். உழைத்து உழைத்து ஓடாகி போன உத்தமர்களின் மிச்சம் இருக்கும் ரத்தத்தையும் அட்டை போல உறிஞ்சு குளித்துக் கொண்டிருக்கும் அந்த அக்கிரமக்காரர்களை உங்கள் மத்தியிலே நடமாட விடாதீர்கள். தொழிலாளர்கள் ஆர்வம் என்னும் மலர்களால் கட்டப்பட்ட அருமையான பூமாலை, அதை மந்தையின் கழுத்தில் போட்டு அழகு பார்க்காதீர்கள். உங்கள் உரிமையை, உணர்ச்சியை, ஆர்வத்தை, ஆவேசத்தை அடகு வைத்து பேரும் புகழும் பணமும் சம்பாதிக்கிற போலீஸ் தலைவனை நம்பாதீர்கள். போராட்டம் கூடாது என்று கூறும் கோழை அல்ல நான். போராட்டத்திற்கு உங்களை தூண்டி விடுபவர்கள் புலிகள் அல்ல, புகழ் தேடும் பூனைகள் என்பதை எச்சரிக்கவே இதை கூறுகிறேன். பலாத்காரமற்ற விடுதலை கிளர்ச்சியை பகுத்தறிவுள்ள எந்த மனிதனும் மறுக்க மாட்டான். ஆனால் அடிப்படை இல்லாத கிளர்ச்சி அடியற்ற நெடுமரம் என சாய்ந்துவிடும். அடாடோபம், பத்திரிகை விளம்பரம், பரந்தாமனுக்கு ஜே, இந்த பகட்டுக்களால் பாட்டாளிகளின் தலைவனாகிவிட முடியாது. ஒருவன் தொலைந்தான் என்று பெருமூச்சு விட்டு இன்னொருவன் முளைக்கிறான். பாண்டியன் எல்லோரையும் பரந்தாமனை போல நினைத்து பணத்தால் அடித்து விட முடியுமா? லட்சியத்தில் உறுதி உள்ளவர்கள் இரும்பு பெட்டிக்கு தலைவணங்க மாட்டார்களப்பா. நீ சும்மா கடவுஷா, உனக்கு ஒன்றும் தெரியாது. ஏன்பா, லேடி டாக்டருக்கு உலக விஷயம் தெரியாதுன்னு உங்கள் அபிப்பிராயமா? லேடி டாக்டர் தொழிலாளர் தொழிலாளர் என்று தொல்லை கொடுத்து ஆயிரக்கணக்கில் எனக்கு நஷ்டத்தை உண்டாக்குகிறார்களே, அந்த மனவேதனைக்கு மருந்து கொடுக்க முடியுமா உன்னால்? ஓ, கொடுக்க முடியும். ஆனால் இந்த மருந்தை இருதயம் என்ற இலையில் வைத்து இரக்கம் என்ற தேனில் கலந்து சாப்பிட வேண்டும். மருந்துக்கு பெயர் என்ன தெரியுமாப்பா? சமதர்மம், சமத்துவம். முதலில் கொஞ்சம் கசப்பாயிருக்கும், பிறகு சரியாகிவிடும். உஷா, ஏன் ஆத்திரப்படுகிறீர்கள்? தொழிலாளியின் குறைகளை கவனியுங்கள், எல்லாம் அடங்கிவிடும். பாண்டியனா உங்களை பார்க்க வந்திருக்கிறார். பாண்டியன், வரச்சொல் வரச்சொல். பார்த்தாயா உஷா, எல்லாம் பண வேட்டைக்குத்தான் பயல்கள் தலைவர் வேஷம் போடுகிறார்கள். ஓ, வாப்பா வா, உட்கார். உங்களிடம் ஒரு முக்கியமான விஷயம் பற்றி. சொல்லு. தொழிலாளர்கள் தெரியும், அவர்களை அடக்குவதற்கு எவ்வளவு பணம் வேணாலும் கேள், தருகிறேன். மஞ்சத்திலே முதலாளி, பஞ்சத்திலே பாட்டாளி என்று முழங்கிவிட்டு லஞ்சத்திலே நீச்சல் அடிக்கும் பரந்தாமன் அல்ல நான், பாண்டியன். அது கடைசியில் ஹிருதயமே நின்றுவிடும். அந்த பரிதாபகரமான நிலைமை ஏற்பட வேண்டாம் என்று நான் எச்சரிக்கிறேன். ஏய், இங்க என்ன பிரசங்கமா செய்ய வந்தாய்? இல்லை, பின்னடைந்து போன தொழிலாளர் நிலை கண்டு மனம் புன்னடைந்து புலம்ப வந்தேன். புலம்புவதற்கு சுடுகாட்டுக்கு போ. சுகபோசியே, ஞாபகம் இருக்கட்டும், வருகிறேன். கூட்டத்தில் அவ்வளவு பேசினால் கேட்டுக்கொண்டு வந்திருக்கிறாய். நான் என்னப்பா செய்வேன், தனி மனுஷன். அடாடோபம், பத்திரிகை விளம்பரம், பரந்தாமனுக்கு ஜே நேரிடையாகவே சாட்சி இருக்கிறான். அவன் தாக்குனதை பத்தி கூட எனக்கு இல்ல, இந்த 5000 விஷயத்தையும் சொல்லிட்டான். அதுதான் என் பயத்தை பத்தி எரியுது. பாண்டியன் என் வீட்டுக்குள்ளேயே எதிரி, உயிரோடு உலவக்கூடாது. அவன் பிணமா சுத்தினா கூட உன் பெருமைக்கு ஆபத்து தான். ஆமா,
கொல்ல முயற்சித்திருக்கிறார்கள் யாரோ. வேறு யார்? எல்லாம் நம் வீட்டு விரோதிதான். சின்னம்மா, இந்த வீட்டை விட்டு நாங்கள் வெளியேற வேண்டும் அல்லது உன் தம்பி வெளியேற வேண்டும்? அவனை வெளியேற சொல்ல உனக்கும் எனக்கும் என்ன உரிமை இருக்கிறது? என் கணவனை கொலை செய்ய சொல்லத்தான் உனக்கு உரிமை இருக்கிறதா? குமுதா, என்ன இது? பேசட்டும், அவளை பேசிவிடுங்கள். அவள்தானே பாக்கி. அவளும் பேசிவிட்டான். பிறகு எனக்கு என்ன குறை இருக்கிறது? பாண்டியன், தயவு செய்து நான் சொல்வதை கேளுங்கள். நீங்களும் குமுதாவும் இந்த ஊரை விட்டே கொஞ்ச நாள். சாவுக்கு பயந்தா? என் குமுதாவுக்காக, அவள் கூந்தலிலே குலுங்கும் மலர்காடு அழிந்து விடாமல் இருப்பதற்காக இந்த ஒரே ஒரு வரத்தை கொடுங்கள் பாண்டியன். என் குமுதா துன்பத்தை தொட்டும் பாராதவள். எனக்கு தெரியும், அவளை துண்டு துண்டாக வெட்டி போட்டாலும் தொடர்ச்சி கெடாமல் ஒட்டிவிடக்கூடிய மாமருந்து நீங்கள். அந்த மருந்தை, குமுதாவின் இன்ப விருந்தை நான் அழியவிட மாட்டேன். பாருங்கள் பாண்டியன், என் குமுதாவை அவள் வாழ்வு வளைந்து விடாமல் காப்பாற்றுங்கள். இருவரும் சென்னைக்கு சென்று விடுங்கள். உங்கள் பகைவனின் ஆத்திரம் தீர்ந்த பிறகு திரும்பலாம். சரி, உங்கள் இஷ்டப்படியே செய்கிறேன்.